கண்ணுங்களா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நேர்மையான பெண்ணை பத்தி வரலாறு சொல்லப் போறேன். இது நம்ம கலிபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்துல நடந்த நிஜமான சம்பவம். சொல்லுங்க பாட்டி. உமர் ரலியல்லாஹு அன்ஹுனாலே ரொம்ப கண்டிப்பானவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேனே. ஆமாப்பா அமீர், ஆனா அந்த கண்டிப்புக்குள்ளயும் ஒரு பெரிய நீதி இருந்தது. ஒரு நாள் இரவு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களோட குறைகளை தெரிஞ்சுக்க நகர்வலம் போனாங்க. அப்போ ஒரு சின்ன குடிசை வீட்டுக்கு முன்னாடி அவங்க நிக்கும்போது உள்ள இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. என்ன குரல் பாட்டி? யாராவது அழுதுட்டு இருந்தாங்களா? இல்லம்மா சாரா, ஒரு அம்மாவும் மகளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, மகளே, விடியப் போகுது, சீக்கிரம் பாலில் கொஞ்சம் தண்ணீரைக் கலந்து வை. அப்போதான் இன்னைக்கு நிறைய லாபம் கிடைக்கும்னு சொன்னாங்க. யா அல்லாஹ், அது தப்பு இல்லையா பாட்டி? தப்புதான் அமீர். அதைத்தான் அந்த பெண்ணும் சொன்னா. அம்மா, கலிபா உமர் அவர்கள் பாலில் தண்ணீர் கலக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்களேன்னு பயத்தோட சொன்னா. அதுக்கு அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே, இந்த நள்ளிரவுல உமர் எங்க வந்து பார்க்க போறாரு? அவர் தூங்கிட்டு இருப்பாரு, நீ தண்ணீரை ஊத்துன்னு சொன்னாங்க. அந்த பெண் தண்ணீர் ஊத்துனாங்களா பாட்டி? அங்கதான் அந்த பெண்ணோட இறை அச்சம் தெரிஞ்சுது. அவ சொன்னா, அம்மா, ஒருவேளை உமர் நம்மை பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் உமரின் இறைவன் அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொன்னா. இதை கதவு ஓரம் நின்னு கேட்டுட்டு இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே மேய்ச்சலிர்த்து போயிட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சு பாட்டி? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்களா? இல்லப்பா. அந்த பெண்ணோட நேர்மையை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த பெண்ணின் நேர்மையை பாராட்டி தனது மகனுக்கு அவளை திருமணம் செய்து வைத்தார்கள். பார்த்தீங்களா? யாரும் பார்க்காத நேரத்திலையும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான்னு பயந்த அந்த பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய கௌரவம் கிடைச்சதுன்னு. நிஜமாவே அவங்க பெரிய ஆள்தான் பாட்டி. நாமளும் யாருமே இல்லாதப்ப கூட தப்பு செய்யக்கூடாது இல்லையா? கண்டிப்பா கண்ணு. அதுக்கு பேர்தான் உண்மையான ஈமான். இந்த நேர்மையான பெண்ணின் வம்சாவளியில்தான் பிற்காலத்தில் 5வது நீதியுள்ள கலிபா என்று அழைக்கப்படும் உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் பிறந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தச் செய்தியின் முக்கியத்துவம். தக்வா, இறை அச்சம், மனிதர்கள் பார்க்காத போதும் இறைவன் பார்க்கிறான் என்ற உணர்வு ஒருவரை தீமையிலிருந்து காக்கும். நேர்மைக்கு உயர்வு. வறுமையிலும் நேர்மையை கடைப்பிடித்த அந்த பெண்ணுக்கு ஒரு நாட்டின் இளவரசரை திருமணம் செய்யும் கௌரவம் கிடைத்தது. நல்ல வளர்ப்பு. ஒரு சிறந்த தலைமுறை உருவாவதற்கு தாய்மார்களின் நேர்மை எவ்வளவு முக்கியம் என்பதை இச்சம்பவம் உணர்த்துகிறது.